ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? காட்டில் அழகிய பெண்ணும் பாண்டாவும். ஒரு மலைகளால் சூழப்பட்ட அழகிய காட்டின் பக்கம் அழகான ஒரு கிராமம் அமைந்திருந்தது. அந்த கிராமத்தில் நிலா என்ற சிறிய பெண் வாழ்ந்தாள். அவள் எப்போதும் புல்வெளி, மரங்கள், பூக்கள், பறவைகள் என இயற்கையின் அழகுகளில் மூழ்கி வாழ்ந்தாள். அவளுக்கு காடு என்பது ஒரு கனவான உலகம் போல் தெரிந்தது. தினமும் காலை நேரம் அவள் தனது வழக்கமான வேலைகளை முடித்து காடுகளுக்கு செல்லும் வழியை பிடித்து அங்கிருந்த எல்லா உயிர்களையும் பார்த்து மகிழ்ந்து இயற்கையின் அருமைகளை அனுபவித்து திரும்புவாள். ஒரு நாள் அவள் காடு சுற்றுவதற்கு முடிவெடுத்த போது உகந்த நேரத்தில் வானில் மேகங்கள் கூடி காற்று பலமிகு வேகமாக வீசத் தொடங்கியது. நிலா சிறிது பயந்து அருகிலிருந்த ஒரு பெரிய மரத்தின் கீழ் மறைந்து கொண்டாள். சில நொடிகளுக்குப் பிறகு அவளுக்கு ஒரு சுவையான கண்ணாடி போல ஒட்டிய வெள்ளை கருப்பு நிற பாண்டா காட்சி கிடைத்தது. பாண்டா ஒரு பெரிய மரத்தில் அமர்ந்து சிந்தித்துக் கொண்டிருந்தது. நீலா மெதுவாக அந்த பாண்டாவை கவனித்து பார்த்தாள். பாண்டா அவளை பார்த்து மெதுவாக தலை உச்சு கொடுத்தது. அவள் திகைத்து அவன் ஒரு நேரம் அவளை ரசித்து பார்த்து அவளுக்கு அருகே வருவதைத் துவங்கினான். ஹலோ, நான் நிலா. நீ யார் என்று அவள் எதற்கும் அஞ்சாமல் கேட்டாள். பாண்டா மெதுவாக சிரித்தது. நான் பாண்டா, இந்த காட்டில் நான் வசிக்கின்றேன். நீ யார் என்றான். நிலா அதிசயமாக நகைத்தாள். நான் முதலாக உன்னை காண்கிறேன். எனக்கு இந்த காட்டில் வெறும் பூக்களையும் மரங்களையும் தான் தெரியும். ஆனால் நீ ஒரு வித்தியாசமான நண்பராக இருக்கின்றாய் என்றாள். நான் இந்த காட்டின் நண்பன். இந்த காட்டில் என்னை போன்ற பல நண்பர்கள் உண்டு. ஆனால் இப்போது நான் யாரும் இல்லாத இடத்தில் அமர்ந்திருக்கிறேன். நீ எனக்கு புதிய நண்பராக இருக்க விரும்புகிறாய் என்றான் பாண்டா. நிலா சிரித்து, ஆமாம், நான் உன்னுடன் நண்பராக இருக்க விரும்புகிறேன். இங்கு ஒருவரையும் கண்டிருக்கவில்லை. நான் உன்னுடன் பேச விரும்புகிறேன் என்றாள். அதன் பிறகு இருவரும் காட்டின் ஆழத்திலே எங்கும் சுற்றி வந்தனர். பாண்டா அவளை காட்டின் மூலையில் பழமையான மரங்களை, பசப்பான புல்வெளிகளை, குளத்தை, சிறு ஆறுகளை கண்டு மகிழச் செய்தான். அவள் எங்கும் அந்த மரங்களின் உயரம், பறவைகளின் பாடல்கள் மற்றும் காற்றின் இசை ஆகியவற்றை அனுபவித்தாள். அந்த பயணத்தின் போது பாண்டா அவளுக்கு காட்டின் வெவ்வேறு முக்கியமான பகுதிகளை சித்தரித்துக் கொடுத்தான். நிலா கூறினாள், என்னுடைய கிராமத்திற்கு அருகிலுள்ள இந்த காட்டின் அழகை நான் இப்போது முழுவதும் கண்டுபிடித்தேன். இந்த காட்டின் உள்ளே நான் எப்போதும் சுத்தமான ஆர்வத்துடன் இருந்தேன். ஆனால் இப்போது நான் உன்னுடன் ஒரு அழகான நண்பனை பெற்றேன். நீ எப்போதும் இந்த காட்டை உனது நண்பர்களுடன் பாதுகாக்க வேண்டும். நான் இந்த காட்டின் வழிகாட்டியாக இருக்கின்றேன் என்று பாண்டா கூறினான். அதற்குப் பிறகு அவர்கள் பல நாட்களுக்கு தொடர்ந்து காடுகளை சுற்றி எதற்கும் அஞ்சாமல் புதிதாகத் தெரிந்த இடங்களைக் கண்டு மகிழ்ந்தனர். நிலா பாண்டாவுடன் இணைந்து பறவைகள், பூக்கள், நதி மற்றும் ஆறுகளின் மேல் பயணித்து நம் வாழ்க்கையின் அர்த்தங்களை தெரிந்து கொள்வது என்பது இயற்கையோடு இணைந்து வாழும் சிறந்த வழி என்று உணர்ந்தாள். ஒரு நாள் நிலா தனது வீட்டிற்கு திரும்பும்போது பாண்டாவிடம், நான் நாளை மறுபடியும் வருகிறேன். உன்னுடன் இந்த காட்டில் இன்னும் அதிகமாக நேரம் கழிப்பது என்னை மிகவும் மகிழ்விக்கின்றது என்றாள். பாண்டா சிரித்தான். நான் இங்கே எப்போதும் இருக்கின்றேன். உனது தோழராகவும் இந்த காட்டின் பாதுகாவலராகவும் நான் இருக்கின்றேன் என்றான். இந்த வழியில் அவர்கள் இருவரும் காட்டின் காதலர்களாகவும் பாதுகாவலர்களாகவும் இருந்தனர். காட்டின் ஒவ்வொரு மூலையையும் அதன் தனித்துவமான உயிரினங்களையும் அவள் கண்டுபிடித்தாள். எவ்வளவு நேரம் கடந்தாலும் நிலா மற்றும் பாண்டா இடையே உள்ள நட்பு எப்போதும் அதிகரித்தது. நிலா காடுகளின் அழகிலும் காட்டின் அமைதியிலும் சிறந்த வாழ்க்கையை கண்டுபிடித்தாள். அவள் காடின் வழிகாட்டியாகவும் அதன் வாழும் உயிரினங்களுக்கு ஒரு நண்பராகவும் மாறினாள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.